ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆல்ரெடி ஐஏஎம் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஐஏஎம் உடைய இதுக்கு முன்னாடி போன வீடியோலாம் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் லென்த்தியாக இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு. பார்த்தேன். இன்னும் நான் எவ்வளோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போயிடுறேன். ஆனால் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே தேரிகளாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும், உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர்ஸ் லாகின் பண்ணுறதுக்கான ஐஏஎம் பாஸ்வேர்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை பற்றி தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நேரம் எடுத்தாலும் இது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஐஏஎம்ல பாஸ்வேர்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்ட் பாலிசி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்டில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ், இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்டில் ஹையர் செக்யூரிட்டி ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மினிமம் பாஸ்வேர்ட் லென்த்து செட் பண்ணணும். சில கேட்டகரி இருக்கும். லோயர் அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் ரெக்கவர் பண்ணுற சில இதுவெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு இது இன்னும் நம்ம செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சாலே யார் வேணா லாகின் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிட்டாலே யார் வேணா லாகின் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக தான் ஏடபிள்யூஎஸ்ல எம்எஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த எம்எஃப்ஏ என்னன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்ன பண்ணும்னா, இது ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓடிபின்னு மட்டும் இல்லை, இது நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய டிவைஸ்லயே இருக்கு. சில இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஓடிபி, நான் ஃபோனில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலிமா கூகுள் ஆத்தென்டிகேட்டர்ஸ் மூலிமா ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது மூலிமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே அவங்களுடைய கம்பெனியே சில சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஏடபிள்யூஎஸ் கூட அட்டாச் பண்ணி அவங்க ஓடிபி ஜென்ரேட் பண்றா போலையும் இருக்கு. சரிங்களா? ஸோ இது அப்புறமா ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இது நம்ம இப்போ வந்து இந்த ஃபோன் மூலியமா பண்றோம்ல, இதெல்லாம் வந்து என்னன்னா விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ். இதெல்லாம் வந்து விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ் இருக்கு. அதே போல சில பென்ட்ரைவ் போல கார்டு அப்படின்னு ஒன்று, பென்ட்ரைவ் போல கார்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்றல அதே போல சில கார்டு இருக்கும். அது பேர் வந்து யூனிவர்சல் செகண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து ஷார்ட்டா வந்து U2F செக்யூரிட்டி கீ. செக்யூரிட்டி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா பென்ட்ரைவ் போல, அந்த இது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். இது வந்து பென்ட்ரைவ் போல நம்ம எந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் எந்த லேப்டாப்ல யூஸ் பண்றோமோ அந்த லேப்டாப்ல இதை இன்ஜெக்ட் பண்ணிட்டா போதும், நமக்கு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். சேம் லைக் தட். இதே போலதான் சில டிவைசஸும் இருக்கு. அந்த டிவைசஸ் நேம் வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு கீ ஒன்று இருக்கும். அதே பென்ட்ரைவ் போலயே
ஒரு பென்ட்ரைவ் போல இருக்கு, இது போல ஒரு பென்ட்ரைவ் போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று இருக்கும். இந்த டிஜிட்டல் போர்டில் சில நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம அந்த லேப்டாப் மேல இந்த கீயை, இந்த ஹார்ட்வேர் கீயை வைக்கிறோம் அப்படின்னா அப்போ இங்க நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த நம்பர் மூலயமாவும் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எம்எஃப்ஏ. ஒரு பாஸ்வேர்ட் மூலியமாகவும் நம்ம லாகின் பண்ணலாம். ஓகே, பாஸ்வேர்ட் மூலியமாகவும் லாகின் பண்ணலாம். அடுத்து விர்ச்சுவல் எம்எஃப்ஏ மூலியமாகவும் லாகின் பண்ணலாம். அடுத்து யூனிவர்சல், அதாவது U2F மூலியமாகவும் லாகின் பண்ணலாம். மேலே இங்கே போட்டிருப்போம், U2F மூலியமாகவும் லாகின் பண்ணலாம். அப்புறமா ஹார்ட்வேர் கீ மூலியமாகவும் லாகின் பண்ணலாம். AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற செக்யூரிட்டி. அதே போல ஒரு AWSல AWS அக்கௌண்ட்டை எது மூலியமாலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், நம்ம நார்மலா விண்டோஸ்ல யூஸ் பண்றோம்ல, அது AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்னு சொல்லுவாங்க. AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் CLI, இது லினக்ஸ்ல யூஸ் பண்றது. அதே போல இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட் வந்து SDK. இது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இப்போ எதனாச்சும் இதுக்கு வந்து கீ எதுவுமே தேவையில்லை. இது வந்து STS மூலயமா ஒர்க் ஆகிற ஒரு டூல். இதை நம்ம போக போக பார்ப்போம். சாஃப்ட்வேர்ல இந்த SDK பேக்கேஜை நம்ம வந்து இப்போ pom.xml அப்படின்னு இருக்குன்னா, pom.xml இந்த SDKக்கான டிபெண்டன்ட் பேக்கேஜை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனேயே அது அதன் மூலியமாகவும் AWS உடைய கன்சோலை லாகின் பண்ண முடியும். அது STS உடைய ஹெல்ப்பால அது லாகின் பண்ண முடியும். இதுக்கு எல்லாமே வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சஸ் கீ வந்து யூசர் நேமாகவும், சீக்ரெட் கீ வந்து பாஸ்வேர்டாகவும் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, தேங்க்யூ.